இன்றைக்கு பிரச்சனைன்னு சொன்னாலும் அவங்க தான் வாயில பேச மாட்டாங்க. நான் சொல்ற வயசுல 30-40 கிடையாது, 13, 14, 15, 16. அவங்க வாயால பேச மாட்டாங்க, கையால தான் பேசுவாங்க. அதுல ஒரு குழு தலைவர், எங்க தலை வாயால பேசுறாரு, எங்க தலை எப்பவுமே கையால தான் பேசுவார். நீ எத்தனை வருஷமா கையால பேசிட்டு இருக்கிற? நீ பிறந்த உடனே ஆய் போகும்போது உங்க அம்மா உன்னை கழுவி விட்டாங்க, அப்ப நீ பேசிட்டு வேண்டியதானே கையால? ஏன்னா உன்னால முடியாது. நீ பிறந்த 3 வயசு வரைக்கும் உனக்கு யாருடைய துணை தேவைன்னு சொல்ல முடியாது. துணை தேவை, உன் கழுத்து கூட நிக்காது, உன்னால நிமிந்து கூட பார்க்க முடியாது, உனக்கு ஒரு துணை தேவை. அப்ப சொல்ல வேண்டியதாரு, நான் ஒரு கேங் லீடர். ஒரு பலம் வந்ததுக்கு பின்னால், ஒரு ஆற்றல் வந்ததுக்கு பின்னால், நான் தாதா, நான் ஏரியா பெரிய தலைவர் சொல்லி இன்னைக்கு வாலிபர்களில் சில வாலிபர்கள் ஒரு தவறான பிம்பத்திலே இன்றைக்கு உருவாகிட்டு இருக்கிறாங்க. அப்படி 13, 14, 16 வயது மதிக்கத்தக்க வாலிபர்கள் எல்லாம் இன்றைக்கு வாயால பேசுறது கிடையாது. சின்ன பிரச்சனை தான், தெருமணில ஏதாவது கொஞ்சம் அசம்பாவிதம் ஆயிருக்கும், உடனே 10 பேரை கூட்டிட்டு போயிருது, கையில ஏதாவது பேக் எடுத்துட்டு போய் எப்படி வரலாம் சொல்லி அவன் இடத்துல கடுமையாக நடந்து கொண்டு மண்டை உடையாம வந்தாலும் பெரிய ஆச்சரியம் தான், யார் மண்டியாலும் உடைச்சிடுறது. இப்படி இந்த வாலிபத்தை ஏன்பா இப்படி செஞ்சேன்னா அவங்க சொல்ற தத்துவ வார்த்தை என்ன தெரியுமா? நாங்கெல்லாம் வருத்தப்படாத வாலிபர்கள், நாங்கெல்லாம் முரட்டு சிங்கள், நாங்களெல்லாம் எதுக்கும் அஞ்சாத நெஞ்சங்கள். இதெல்லாம் வச்சு என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் ஒரு கௌரவமான வார்த்தைகளா? ஒரு நன்மை செஞ்சுட்டு சொன்னீங்கன்னா வரவேற்கலாம். ஒண்ணு, ஒருத்தருடைய மண்டையை உடைக்கிறதுக்கும், ஒருவருடைய குடியை கெடுக்கிறதுக்கும், ஒருவருடைய நிம்மதியை அழிக்கிறதுக்கும் ஒரு வாழ்ந்த சமூகம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சமூகத்துல கையாண்டால் என்றால் வருங்காலத்துல இவர்களால் சொந்த தமிழகத்திற்கும், சொந்த தாயகத்திற்கும், சொந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெரிய அபாயம் இருக்கு. நைட்ல தூங்கும்போது கள்ளப்படுத்து போயிட்டு போயிருவான். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டித்தார்கள். ஆரம்ப காலத்திலேயே உங்கள் பிள்ளைகளுக்கு நல் ஒழுக்கங்களை கற்றுத்தாருங்கள். ஏன்னா இப்போதைய காலம் எப்படிப்பட்ட காலம்? 10th முடிச்சிருக்கிறோம், அடுத்த 11th 12th போக வேண்டிய காலம், 12th முடிச்சவங்க அடுத்த காலேஜுக்கு போக வேண்டிய காலம். பெற்றோர்கள் கனவுகளாக வாழ்ந்தாலும், எப்படியாவது கடனோட வாங்கி படிக்க வச்சுல கனவோடு இருந்தாலும் இவனுக்கு அந்த ஆசை இல்லை. எப்படியாவது நம்ம பாவம் படிக்க வச்சுருவாரு, நாம எப்படியாவது குறிப்பிடாம போயிடுவோம், எப்படியாவது நம்ம பாவத்தால சேர்த்துருவார், நாம எப்படியாவது நாசமா போயிடுவோம் என்று பெற்றோர்கள் நல்ல எண்ணங்களோடு இருந்தால் பிள்ளைகளிடத்தில் அந்த எண்ணங்கள் வருவதே கிடையாது. காரணம், அவன் சேர்க்கை அப்படியானதாக இருக்கிறது. படிப்பு முக்கியமான ஒரு ஆயுதம் இந்த உம்மத்திற்கு, படிப்பு முக்கியமான தேவை இந்த உம்மத்திற்கு. படிப்பு எல்லா காலகட்டத்திலும் மனித சமுதாயத்திற்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத கருவி என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாந்தவர்களே, இதை வளர்ந்து வரக்கூடிய இந்த வாலிப சமுதாயங்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நீ பிறக்கும் போது சாதாரணமா துணி இல்லாம பிறந்த, ஒரு காலத்துக்கு பின்னாடி பள்ளிக்கூடத்துல உனக்கு இன்ஷியல் தேவைப்படுது, உனக்கு இன்ஷியல் தேவைப்படுது. உங்க தந்தையுடைய முதல் பேர், உன் தந்தையுடைய பேர்ல முதல் லெட்டர் இன்ஷியலா போடல, ஏன்? நீ யாருடைய மகன் தெரியறதுக்கு, அது பிரச்சனை இல்லை. ஆனா இந்த உலகத்திற்கு நீ யார் என்று தெரியறதுக்கு இன்ஷியல் தேவையில்லை. யாருடைய மகன் என்று தெரிந்து கொள்வதற்கு இன்ஷியல் தேவை. இந்த உலகத்திற்கு நீ தெரியப்பட வேண்டும் என்றால் இன்ஷியல் போதுமானது அல்ல. உனக்கு அறிவு வேண்டும், உனக்கு திறமைகள் வேண்டும், உன்னிடத்துல பல ஆற்றல்கள் இருக்க வேண்டும். பொதுவா இந்த உம்மத்துல நிறைய பேர் வாருங்க இன்ஷியலோட தான் மவுத் வரைக்கும் வாழ்